ஹாய்டா! அன்னைக்கு நான் பார்க்க போறது ஜிக்குக்குடைய வித்தவுட் யூ ஐ எம் நத்திங் அதோடைய ஃபைனல் பார்ட்ஸா ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்டோரியில எங்கேயாவது உங்களுக்கு ஆக்வர்டான சில மொமெண்ட்ஸ் வந்துச்சுனாக்கா, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேவா? ஒண்ணு ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு உங்களுக்கு அப்படி பிடிக்காம இருக்கு அப்படின்னாக்கா ஓகேவா? இல்ல எனக்கு ஓகே அப்படின்னாக்கா நீங்க கேட்கலாம் ஓகேவா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஓகே. அப்படி ஸ்டோரிக்குள்ள போலாம்டா. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்க, நம்ம ஜேஹோப், சுகா, நம்ம ஜிம்மி, ஜாமுக்கு எல்லாரும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அங்கே நம்ம ஜேஹோப் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேச வந்திருப்பா. ஜேஹோப் மாமா அப்படி கூப்பிட்டுப்பா. இதோட என் பண்ணியிருப்போம். இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஹபி மாமா அப்படி சொல்லிட்டு பொண்ணு கூப்பிட்றா. இப்போ ஜேஹோப் திரும்புறாங்க. டியானா சொல்கிறாங்க, மாமா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரா. இப்போ நம்ம ஜேஹோப் நல்லா இருக்கேன் டியானா, நீ எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா மாமா, நீங்கள் ரொம்ப அழகாயிட்டீங்க சொல்கிறாங்க. அப்படியா தேங்க்யூ சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாங்க. இதை கேட்குறா. சுகாக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. மாமா நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸரா சொல்லிட்டாங்க. ஆமாம்மா இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் கம்ப்ளீட்டாக போலீஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டாங்க. ஓ வாவ் மாமா சூப்பர் அப்படி சொல்லிட்டாங்க. சரி வாங்க மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு டியானா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க வாங்க மாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஜேவுக்கு வந்து யாராவது டச் பண்ணால் ஒரு மாதிரி அவருக்கு அவ்வளோவா பிடிக்க கொஞ்சம் ஷை டைப்பு. அதனால் இப்போ சுகர் என்ன பண்ணுறாங்க அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்து விடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன் நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அப்புறம் ஜேவ் பார்க்குறாங்க. இது இவங்க வந்துட்டு நம்ம ஃபேமிலி ஒரு பர்சன் சொல்கிறாங்க. நம்ம ஃபேமிலியா? பார்க் ஃபேமிலியே எனக்கு எல்லாருமே தெரியுமே, இவங்க யார் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. அதாவது அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட பையன் ஆமாம் ஜோ நாங்களோட பையன், இவங்களும் நம்ம ஃபேமிலி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப் சொல்கிறாங்க. இப்போ வந்து பொண்ணு பார்க்குறா. அவங்க பாருங்க மாமா, அவங்க வேறு நம்ம வேறு சரியாக சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அக்களோட ஃப்ரெண்டோட பையன், ஆனால் நம்ம ஃபேமிலி அப்படி சொல்லி பொண்ணு சொல்கிறா. இப்போ ஜேவப் ஒரு மாதிரி இருக்கு. இல்லைம்மா அப்படி சொல்லாத ஓகேவா, அவங்க நம்ம ஃபேமிலி ஒரு பர்சன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, அது என்னவோ வந்து போட்டு ஓகேவா, எனக்கு அப்படி கவலை இல்லை. சரிங்க வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி இருக்கிறா. ஜேவப் பார்க்குறாங்க. இல்லை இங்கே பாரு வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுவா கோவம் வந்து பாரு, அவன் தான் சொல்கிறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியாதா அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணோட ஹேண்ட் நம்ம ஷுவா தட்டி விட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கோவம் வச்சு இங்கே பாருங்க நீங்கள் யார் ஏன் மாமா ஹேண்டை அதை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு இஷ்டம் இல்லை ஓகேவா விட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. இப்போ ஜேவ் வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி கிடையாது ஓகேவா, நீங்கள் அதர் பர்சன், நீங்கள் எப்படி என்ன வந்துட்டு எங்கள் மாமாவோட ஹேண்ட் டச் பண்ண கூட சொல்லலாம், உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. இப்போ சிவா பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ இவர் ஏன் மாமா, எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஈவன் சின்ன வயசுல கிராண்ட்மா கேட்டாங்க நான் ஜேவ் மாமா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே அப்போ கூட வேணும்னு சொன்னேன். எனக்கு இப்போ என்னோட மாமா ரொம்ப பிடிச்சிருக்காது, இப்போ ரொம்ப அழகாயிட்டாரு, போலீஸ் ஆகிட்டாரு, எனக்கு மேரேஜ் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஜேவுக்கு ஒரு மாதிரி எழுது. இங்கே பார்த்து ஏன்னா அப்படி பேசக்கூடாது, சின்ன வயசுக்கு கிராண்ட் வேறு சொல்லிப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. மாமா ஒரு ஞாபகம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிலாம் ஒரு விஷயம், அவங்க பாரு அப்படி பேசக்கூடாது தப்பு, நீ சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. மாமா உங்களுக்கு எனக்கும் ஒரே ஒரு ஏஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஓகேவா, உங்களோட ஒரு வயசு தான் சின்ன பொண்ணு, மற்றபடி உங்களுக்கு ஏஜ் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்லிட்டு அதை பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நமக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ ஜேவ் பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாரு யாருக்கும் பண்ணப்படாது ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் போயிட்டு அம்மா கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. இல்லை இவர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டாரு, நான் போய் அம்மா கூட்டிட்டு வர சொல்லிட்டு பொண்ணு போகிறா. இப்போ ஜேவப் மாதிரி சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்த்து மறுக்கிறாங்க. ஜேவப்பை எதுக்காக சொல்கிறாங்க, நீ என்கிட்ட சொல்ல அப்படி கேட்குறாங்க. பாரு எனக்கு அப்படி விஷயம் நடந்து ஞாபகம் இல்லைடா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவப் சொல்கிறாங்க. இப்போ சுகா அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பொண்ணு ஒரு அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. எனக்கு யார் அப்படி சொல்கிறாங்க. அம்மாங்க வாங்க அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஜெவக் மாமா இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. ஜெவக் மாமா கூட ஒருத்தவங்க இருக்காங்கம்மா, அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கம்மா சொல்கிறாங்க. இன்சல்ட் பண்ணிட்டாங்களா யார் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் வாங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அம்மா இவங்க தான் அப்படி கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவக் பார்க்குறாங்க. அத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஜெவக், நீ எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லை இவங்க இருக்காங்களம்மா, இவங்க வந்துட்டு ஹோப் மாமா கையை பிடிக்கூடாதம்மா, யாரை தட்டி விட்டாங்கம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம அவங்க பொண்ணு நம்ம பார்க்குறாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவக் பார்க்குறாங்க. டி இவங்க ஜெவன் கூட பையன் நான் சொல்கிறேன். ஐயா ஜோன் கூட பையன் சொல்கிறாங்க. ஜோன் அங்கிள் ஆஃபீஸர் பார்த்துருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் பார்க்க நான் ஒரு பர்சன் கூட வச்சு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு மாதிரி ஆண்டி அவங்க வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதான் கேள்விப்பட்டேன். இந்த பார்க்க நமக்கு யாரை கூட வச்சுக்கணும் யார் தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, எப்பவுமே எல்லாரும் நம்புவார், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், அதான் அவரோட ஹேபிட் அதுதான். அப்புறம் லாஸ்ட்டாக கண்டிப்பாக பாரு அவர் ஏமாதான் போக போகிறாரு. ஏன்னாக்கா இந்த மாதிரி ஃபேமிலி பர்சன் நம்பாமல் தேர்ட் பர்சன் நம்ப ரொம்ப தப்பு, அதுவும் தேர்ட் பர்சனுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவாக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, என் ஃபேமிலி தேர்ட் பர்சன் கிடையாது சேர சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நம்ம பார்க்குறேன் வந்துட்டு பேசல வைக்கவா, நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் பார்க்குறவங்க அப்படி என்ன பண்ணாங்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்களை மாதிரி பர்சனாக கூப்பிட்டு வந்திருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, நீ உங்களை மாதிரி ஃபேமிலி எதுக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெவப்பு வந்து ஆண்டி என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெவப்புன்னு தெரியாது, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எங்களை பார்க் ஃபேமிலி சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்காங்க, இவங்க இது கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க இதுக்கு வந்தாங்க, அண்ணா இதுக்கு இவங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜெவப்பு மாறிக்கு அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. நீ வரக்கூடாது விட்டுவா, ஏன்னா இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போன சொல்லி நீ யார் அப்படி சொல்கிறாங்க. இவளுக்கே இவங்க சொல்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஜெவக்கிட்டியானா முறப்பையன், அவளுக்கு சொல்கிறதுக்கு நல்லா அடிச்சு இருக்குது, அது கேட்குறது நீ யார், நீ எப்படி ஹண்டை தட்டி விடுவோம் மன்னிப்பு கேள்வி அப்படி சொல்கிறாங்க. ஷுவாக்கு ரொம்ப கோவம் ஜெவ பார்க்குறாங்க. ஆண்டியை சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ பேசுறத மன்னிப்பு கேள்வி அவர்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுவா பார்க்குறாங்க. மன்னிப்பா நான் இது கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ தான் வந்து மிஸ் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷுவா பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அவள் ஜெவப்போட ஹேண்டை பிடிச்சா சொல்கிறாங்க. பிடிச்சா என்ன அப்படி சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு அந்த பர்சன் கேட்குறாங்க, அவனுக்கு அது பிடிக்காது சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிக்காது அவன் சொன்னான் அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த ஷோ பார்க்குறாங்க. ஆமாம், அவனுக்கு அது பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எனக்கு தான் தெரியும் சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, ஒன்றா இருக்க மீன் சொல்கிறாங்க, ஒரே ஃபேமிலியாக இருக்குன்னு நினச்சிட்டு சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ இந்த ஷோவை பார்க்குறாங்க. ஹீ இஸ் மைன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஹே இஸ் மைண்ட், நான் லவ் பண்ணுறேன் அவன் எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமான பர்சன், எனக்கு பர்சன் டச் பண்ணி பிடிக்காது எனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜெயக்குமாருக்கு சுகா சொல்கிறாங்க, நீ அமைதியாரு, எனக்கு இவன் சொந்தமானவன் சரியா, அவனுக்கு மற்றவங்க டச் பண்ண பிடிக்காது, அதனால் நான் வந்து மற்றவங்க டச் பண்ண விடவும் மாட்டேன், ஹீ இஸ் மைண்ட் ஒன்லி அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம அவங்க ஜெயவை பார்க்குறாங்க. ஜெயவை சொல்கிறாங்க. இப்போ ஜெயவை வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ நான் அந்த பொண்ணு பார்க்குறேன். அம்மா பார்த்தீங்களா இவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு இவன் எப்படி தான் பேசிட்டு இருக்கான், நீங்கள் வந்துட்டு பார்க்காம மாமாட்ட கேளுங்கம்மா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்களும் நீ இவ்வளோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிற, அப்புறம் சுகா உனக்கு சொந்தமான பையன் சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு சொந்தமான பையன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் யார்கிட்ட பேசுகிறேன் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கா அந்த பொண்ணு ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பார்க்க நான் சொல்கிறாங்க. பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. மாமா எப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறாங்க. பாருங்க அது இருக்கட்டும், அவங்க பாருங்க அந்த பையன் எதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறான், அவங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க சொல்கிறாங்க. யாரம்மா சொல்கிறேன் நீ எப்படி சொல்கிறாங்க, அவன் சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா அப்பா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நீ யாரை சொல்கிறாங்க, ஜெயவை பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறா அப்படி சொல்கிறாங்க. யார் சுகா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் சொல்கிறாங்க. ஏன் சுகா என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நடந்ததான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா அப்பா பார்க்குறாங்க. பார்த்தியாரா நீ எதுக்கு அப்படி பேசினா சொல்கிறாங்க. ஏன் மாமா நான் பேசக்கூடாது சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஜெயவுக்கு செட்டே ஆக சரியா, ஜெயவுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டான், அவன் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் இப்படியே பேசுவேன், நீ சின்ன பொண்ணு இல்லையா சொல்கிறாங்க. நான் என்ன சின்ன பொண்ணு, நான் ஒரு வயசுல மாமா வந்துட்டு சின்ன பொண்ணு, எனக்கு ஜெயவு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் கூட சின்ன வயசுல கேட்டாங்க சொல்கிறாங்க. பாருங்க கிராண்ட் சும்மா விளையாட்ட கேட்டாங்க சரியா, சீரியஸாக கேட்கல. அது மட்டும் இல்லாமல் ஜெயவு வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அட்டையா நம்ம பார்க்குறாங்க. ஏன் நான் எப்படி பார்த்தாலும் அட்டையாவுக்கு மேட்ச் பண்ணிக்கிற முறை பையன் தானே, அந்த முறை இருக்குல்ல சொல்கிறாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அதுக்கு என்ன இந்த மாதிரி அட்டையான ஆசைப்பட்டா நீங்கள் ஜெயவுக்கு வந்து மேட்ச் பண்ணி வச்சு தானே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜூன் அப்போ பார்க்குறேன் என்னமா பேசுகிறேன், அப்பெல்லாம் மேட்ச் பண்ணி முடியாது சரியா சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கூட ஆசைப்படாது, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும், 2 பேர் லவ் பண்ணணும், அப்படி நம்ம தான் மேட்ச் பண்ணி வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இதை கேட்குறா டியானோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அண்ணா சொல்கிறாங்க, பாருமா 2 பேருக்கு பிடிச்சா தான் மேட்ச் பண்ணி வைக்க முடியும் சரியா, ஒருத்தவங்க மட்டும் பிடிச்சா கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைக்க முடியாது. ஓகே உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும், ஒருத்தர் பிடிக்கணும், ஒருத்தர் லவ் பண்ண மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியும். கண்டிப்பாக ஜெயவுக்கு டியானா பிடிக்க வாய்ப்பு சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் வில்லேஜ்லேருந்து வந்து கொண்டிருக்காங்கவா, நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க வில்லேஜில் இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, வில்லேஜ் சிட்டி எனக்கு தான் ஒரு விஷயமே கிடையாது, அவனுக்கு பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி வைப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவு அந்த அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. ஜெயவு சொல்லுவாங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ 2 கிட்ட போகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாட்ட பார்த்துட்டு நம்ம ஜிம்ல அப்பா கேட்குறாங்க, ஏன் சுகா நீ லவ் பண்ணுற ஜெயவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறா சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கனால தான் இந்த அளவுக்கு போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெண்டோட பையனை பார்க்குறீங்க, அவன் வந்து ஜெயாவை வந்து லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து சிரிக்கிறா ரைட்டா, அது பார்க்குறவங்க பாருக்கு என்ன சிரிக்கிறீங்க சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு, ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு, நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ எங்கள் 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நான் தான் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் மோர் ஸ்ட்ராங் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஜெயின் பார்த்துட்டு இருக்காங்க. சுகா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, உனக்கு ஜெயவுக்கு ப்ரிட்டப் பண்ணிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. நான் ப்ரிட்டப் பண்ண அங்கிள் மற்றவங்கள்ட்ட தெரியும், எனக்கு ஜெயவுக்கு மற்றவங்க டச் பண்ண பிடிக்காது, அவன் அதை விரும்ப மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. சுகாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஜெயவை பற்றி, ஏன்னா ரொம்ப வருஷம் ஒன்றா இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுறீங்க, அந்த பையனை இன்சல்ட் பண்ணியிருக்கானா, டியானா இன்சல்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். செகண்ட் வந்துட்டு டியானாவுக்கும் ஜெயவுக்கும் சொல்கிறாங்க. இல்லை முடியாது, எனக்கு இப்போவும் சொல்கிறேன், நான் சுகாக்கு மட்டும் ஜெயவை பிடிச்சா மேட்ச் பண்ணிக்க மாட்டேன், சுகாவுக்கும் ஜெயவுக்கும் ஒருத்தர் 2 பேருக்கும் பிடிக்கணும், 2 சைடையும் பிடிச்சி நான் மட்டும் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. என் பசங்களுக்கு பிடிக்கும் அதை நான் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் என் சுகா இருக்கேன், நான் ஒரு எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது ஓகேவா, அவன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான், அவன் யாரையும் ஹெல்ப் பண்ணவே மாட்டான் ரீசனே இல்லாமல் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ஃபேவராக பேசாமல் அந்த பையனுக்கு சொல்கிறாங்க, அதுவும் அந்த இந்த ஃபேமிலிக்கு சம்மந்தமே தான் சொல்கிறாங்க. பாருமா அவன் என் ஃபேமிலி தான் ஓகேவா, என் ஃப்ரெண்டோட பையனோட ஃபேமிலி தான், 8 இயர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேவா, நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த குழந்தைங்க, அவங்களும் தப்பு பண்ண மாட்டாங்க. செகண்ட் டியானா நீ வந்துட்டு இருக்கா அப்படி ரூடாக பேசுகிறேன் அப்படி கேட்குறாங்க. மாமா சொல்லிட்டாங்க, பாரு ரூடாக பேசக்கூடாது ஓகேவா, சாஃப்டாக கைண்டாக பேசணும் இருக்கா, அப்படி பேச பழகிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த டியானாவை நம்ம ஜிம்ல பார்த்துட்டாங்க. அது கேட்குற அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ எல்லா ரிலேட்டிவ்ஸும் போய் கிட்ட வராங்க, என்ன சொல்லி கேட்கவும் இப்போ டியானா அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பார்க்க என்ன இன்சல்ட் பண்ணுறாரு சொல்லவும் அந்த பார்க் ஃபேமிலியோட எல்லாருமே வந்துட்டு நம்ம பார்க்க வச்சுட்டாங்க. என்ன பார்க் நீ வந்து வெளிலேருந்து ஒரு பர்சனுக்காக சப்போர்ட் பண்ணுறோம், ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணுறோம், உன் தங்கச்சி என்னதான் சித்தப்பா பண்ணாலும் ஒரு தங்கச்சி தானே அப்படி சொல்லிட்டு
சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நான் சித்தப்பா பொண்ணை பார்க்கல, எனக்கு ஓன் சிஸ்டராக தான் பார்க்குறேன். ஆனால் அவங்க நடந்துக்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, என் ஃப்ரெண்டையும் என்னோட ஃப்ரெண்டோட பசங்களை ஹர்ட் பண்ண நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் தான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்க நான் எதிர்பார்ப்பேன். எதுக்காக அவங்க வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிக்கல கூட அவங்களுக்கு நேராக அப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு என்ன மரியாதை, எனக்கு என்ன நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ வந்து இவங்க பக்கம் தான் சப்போர்ட்டாக இருக்கணும், சரி அந்த பையனை ஃபஸ்ட்டு மனைவி வைக்க சொல்லிட்டு என்னோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கேட்க முடியாது, ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு சுகாக்கு ஜெயவு பிடிச்சிருக்கு, ஜெயவுக்கு சுகா பிடிச்சிருக்கணும், அவங்களும் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு போய் பசங்க ஹாப்பினஸ் தான் முக்கியம், செகண்ட் என் ஃப்ரெண்டு அவனை எதுக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவனை பார்த்துட்டு நம்ம ஜீவன் அப்பா சொல்கிறாங்க. ஜீவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் எப்போயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு மற்றவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்போயும் வரவங்க பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க கூடவே இருக்கிறவங்க அவனை வந்து எதுக்காக நான் ஹார்ட் பண்ண மாட்டேன். அவன் எது நம்பி என்கிட்ட வரல, நானாக தான் போய் கூட்டிட்டு வந்தேன், நானாக தான் கூட வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். சரியா சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. சரியா அவன் என்கிட்ட லவ் கேர் மட்டும் தான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. நானும் அவன்கிட்ட அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் அப்பா சொல்கிறாங்க. இதுக்கு கிட்டே நமக்கு ரொம்ப கோவம் இருக்குது. ஸோ நீங்கள் என் பொண்ணுக்கு உங்கள் பையனை சொல்கிறாங்க, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி தர மாட்டேன் சொல்கிறாங்க. நான் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி எடுத்து பேசுகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் சரி தலைமுறை வச்சுட்டு ஆடுறீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்கள் ரெகுலேட் பண்ணல, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஏன் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் ஃபேமிலி எடுத்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணுவீங்க. அன்றைக்கி நான் வந்து பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஜீவன் கிளம்பலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர்லாம் கூப்பிட்றாங்க, பார்க்க கிளம்பிங்க சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, இங்கே வந்து நல்ல மரியாதை கிடச்சிச்சு சொல்லிட்டு ஜிம்மி கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்பா சொல்லிட்டு ஓடி வராங்க பக்கத்தில், வாங்க போகலாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ காரில் உட்காராங்க, யாரும் எதுவும் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னம்மா ஜீவன் சொல்கிறாங்க, பார்க்கு என்ன தான் பிரச்சனை சொல்கிறாங்க. டே பாரு வீடு, அவங்களே எப்போ வரவங்க எப்போ பேசிட்டு போகிறவங்க, சரியா நீ எப்போயும் கூட இருக்க வேண்டாம், எதுக்கு அவங்க யாருக்கும் விட்டு தர மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாரு எனக்கு தெரியும் விட்டு வர சுகா எப்பவும் தப்பாக மாட்டேன். அவங்க கோவப்படுவான், அவங்க கொஞ்சம் கோவம் வரலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சுகா வந்து தப்பாக போய் பேச மாட்டாங்க. ஓகேவா, அவன் வந்து ட்ரூவாக இருப்பான், ஹானஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்பா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா நம்ம பசங்களை பற்றி எப்படி சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கேட்கறதுக்கு. தன்னோட பசங்க பற்றி இருந்திருக்கா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அங்கிள் அவங்க சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சுகா கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ சுகா கிட்ட போகிறாங்க. எனக்கு ஜெவு பந்தல் பிடிக்குமா சொல்கிறாங்க. அங்கிள் சார் அவங்க பந்தல் பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அங்கிள், நான் ரொம்ப லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ கேட்குறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது தெரியுமா. நீங்கள் எப்படி பொண்ணாக இருக்கீங்களா அப்படி நினச்சி பார்த்துருக்கு. எத்தனை டைம் நினச்சிருக்கேன் நான் விஷயம் இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகுது என்ன பண்ணலாம் சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் நினச்சி கூட பார்க்கல சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பண்ணி பார்க்குறேங்க. நான் கூட யோசிக்க நான் நினச்சேன் ஜிமினோ இல்லை ஜெகோ பேர் சனிலாம் வரும்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜம்ப் பார்க்குறீங்க இதான் கேப் நம்மளும் சொல்லிட்டு ஜம்ப் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நானும் ஒன்று சொல்லணும் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா சொல்லணும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க சொல்லாத சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப்பா அங்கிள் ஐம் சாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நானும் லவ் பண்ணுற சொல்கிறாங்க. என்ன நீ அப்படி சொல்கிறாங்க. டேய் நீ இப்போ தான் 12th எக்ஸாம் எழுதியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அதுக்கு சொல்கிறாங்க. நீ யாரை லவ் பண்ணுற அப்படி கேட்குறாங்க. வேறு யாரும் இல்லை என் மூச்சியை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என் மூச்சியை தான் லவ் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவன் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மாறி ஆயிடுச்சு. நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி நீ லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம்மா நான் ஜங்கா லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிம்மி போய்ட்டு ஜெவ பிள்ளையோட ஒழிச்சிக்கிறாங்க. இது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. செல்லம் உண்மையாக லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமா ஆண்டி நான் லவ் பண்ணி ஜங்காவாக சொல்கிறாங்க. அது மணி போய் பிடிச்சிருக்கேன் உனக்கு சொல்கிறாங்க. பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கேட்கறதுக்கு. டே நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க, இவங்க பரவாயில்ல பெரிய பசங்க, நீங்கள் ரொம்ப சின்ன பசங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் விஷயம் இல்லை ஓகேவா, என்னோட சைல்டுஹுட் லவ் சொல்கிறாங்க. சைல்டுஹுட் லவ் அவங்க சொல்கிறாங்க. ஏன்டா காஞ்சி பார்த்துப்போ காஞ்சி பிடிக்கணும்னு சொன்னேன் ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. அப்பா அது அப்பா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க காஞ்சி தான் இல்லை சோல் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் காஞ்சி தான் இல்லை சோல் அப்படி சொல்லிட்டு ஜங்கோ சொல்கிறாங்க. இது கேட்க ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல ஜம்முக்கு இந்த அளவுக்கு பேசுவா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என் ஜிம்முக்காக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மு கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜம்முக்கு நம்ம பார்க்குறாங்க. பரவாயில்ல நான் ஆசைப்படுறது என்னோட ஜெயிலுக்கு ஜிம்மி எனக்கு சனியாக வர போகிறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம சுகாட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்பா என்ன பேசுங்க இப்போ தான் ட்ரைனிங் பீரியட் இருக்கும் ஓகேவா, நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் ஆகலை, அதை தாண்டிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் வந்துட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகணும்ப்பா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அடுத்த போஸ்டிங் வாங்கிட்டு போகணும்ல, நாங்கள் கமிஷன் லெவலுக்கு நாங்கள் போகணும்ல சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு டைம் இருக்குப்பா, தம்பிங்கன்னா இப்போ தான் படிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இப்போ தானே நாங்கள் டைம் எடுப்போம் ஓகேவா, கொஞ்சம் டைம் போட்டோம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகே ஒன்றும் பிரச்சனை அப்செட்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மு ஜாப் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மு தான் வந்துட்டு ஹாபியாக சொல்கிறாங்க. எதாவது ஜிம்மு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு ஜாப் போகிறாங்க. ஏதாச்சும் ஜிம்மு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜம்கா இருக்கானே ஆமாம் சொல்கிறாங்க. அவன் காலேஜ் போக மாட்டான்னு சொல்கிறான். சொல்கிறாங்க காலேஜ் போக மாட்டானா. ஆமாம் காலேஜ் போக மாட்டானாம்மா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அவன் என் கூட படிக்க வரணும், அவன் கூட அவங்க கூட படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 3 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் ஆஃப்டர் அவருக்கு என்ன பண்ண போகிறான் சொல்கிறாங்க. அது அவங்களோட கம்பெனி போகிறாங்க, நான் போய்ட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. அதை பாவி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி சொல்கிறாங்க. நீங்களும் சொல்கிறாங்க அவங்க பேசி மனசை மாற்றுங்க,
அப்பா தான் தெரிஞ்சு கோவப்படுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க சுகா அப்படி கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சுகா போகிறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெவ நடந்ததாக சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜங்கு கிட்ட சுகா ஜெவ பேசுகிறாங்க. இந்த ஜங்கு ஒத்துக்கவே மாட்டாரு. டேய் இங்கே பாரு அவன் வந்து இங்கே தான் படிக்க போகிறான்னு பிரச்சனை இருக்க நீ வேணா மாஸ்டர் டிகிரி பண்ணுடா. மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது இன்னும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் சார் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரே கிளாஸில் உட்கார முடியாது வேற ஒரு கிளாஸில் உட்கார முடியாது சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் அவங்க கூட உட்காரணும் சொல்லிட்டாங்க. என்னான்ட்டு நாங்கள் ஒரே பெஞ்சில் உட்காரணும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவோம் அவங்க கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவுக்கு ஜெவக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது என்ன பைத்தியக்காரத்தனமான ஒரு காதலாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி இது பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் ஓகே கிரேஸ் லவ்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்படி இருக்குதான் பிடிச்சிருக்கு இப்படி தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சுகா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் உனக்குட்டி என்ன சொல்லுங்க சொல்கிறாங்க. டே அவனை யாரும் மாற்ற முடியாது சரியா அப்படியா அவன் பிடிக்காத மாதிரி தான் இருந்ததுதாண்டா ஓகேவா அவன் யாராலும் மாற்ற முடியாது விட்டு அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அப்படி கடவுளே சொல்கிறாங்க. சரி விட்டுறா ஓகேவா அவன் என்ன முடிவெடுத்திருக்கான் அப்படி விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டுடே சாஃப்ட்வேர் தானே ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்மள வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளில போகலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு நம்ம ஜெவக்கு ரெடி இருக்காங்க. அந்த பக்கம் சுகா ரெடி இருக்காங்க. ஜங்கு டேட்டா சொல்கிறாங்க டேட்டா சொல்கிறாங்க 4 பேர் வெளில வராங்க. இப்போ ஜங்கு ஒரு கால் ஜங்கு பார்க்குற ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய்ட்டு கால் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கா அவனுக்கு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். என்ன சர்ப்ரைஸ் சொல்லிட்டு உனக்கு பார்க்குறதுக்காக ஹான்ஜி வந்திருக்கா சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவன் உனக்கு பார்க்க ஹான்ஜி வந்திருக்கேன் இதை வரமாச்சு அதை நானே உனக்கு பார்க்க வந்திருக்கேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது காமடா நாங்கள் ஜங்ஷனில் இருக்கேன் எனக்கு வீட்டு அட்ரஸ்லாம் தெரியாது வரியா எனக்கு பிக் பண்ணிட்டு போறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா வந்து தேவனுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாரு வேண்டாம் நம்ம டேரெக்டாக போய்ட்டு வெளியே வச்சு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. யாங்க சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து வரல சொல்கிறாங்க. வரல எங்கே போகிற சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எங்கே போகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது டே வந்திருக்கான சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் டே வந்திருக்கான போய் பார்க்க போகிறேன் சரியா நீங்கள் மட்டும் பேர் போங்க சொல்கிறாங்க. நீ இல்லாமல் நாங்கள் எப்படி போவாங்க சொல்கிறாங்க. பாரு நீ வந்துட்டு யாங்ஸோட போ ஓகேவா நான் டே போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜங்கு தான் நிற்கவே இல்லை ஷோட பைக் இருக்கும் இடத்துல போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அங்கே போகிறான் சொல்கிறாங்க. சரி அவன் போயிட்டு போகிறான் விட்டு நம்ம போகலாம் 3 பேர் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ 3 பேர் கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம சுகாவும் நம்ம ஜிம்மில் கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அவருக்கு வந்து பெருசாக பிடிக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியான்னு சொல்கிறாங்க. உண்மையாக ஜங்காவுக்கு என்ன விட டே ஒயின் மேலே தான் பாசமா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயகாவுக்கு மாதிரி இருக்கா ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள் கூப்பிட்டதும் போய் தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவன் இங்கே உங்ககிட்ட தானே இருக்கான் டே வந்து அவ்வளோ தூரத்தங்க வந்திருக்காண்டா மற்ற பையன் தானே நான் கூட பார்த்தேன் ஓகேவா ஹான்ஜில் கூட அவங்க சேவல் போட கூட பார்த்தேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் ஓகேவா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இவங்க மேலே இவங்க ஜங்கு ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல ஜங்கு அவங்க ரொம்ப பாசமாக இருக்கான். இப்படியே அவங்க இப்படி பார்க்காம வந்து பெரிய விஷயம் ஓகேவா நீ அதெல்லாம் நினைச்சிக்காதா அவனுக்கு அவன் கூட மட்டுமா இருக்க முடியும் அவன் வந்துட்டு அவங்களுக்கும் சொந்த அவங்களுக்கும் அவன் ஃப்ரெண்டு தானே பார்க்க முடியல அவனுக்கு அந்த ரைட் சர்க்கில் பார்க்கறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜெவ் சொல்கிறாங்க. ஜெவுக்கு பேச ஒரு மாதிரி மாறி போயிடுது. இப்போ நம்ம ஷுகர் பார்க்குறேன் என்னாச்சு வாத்துக்குட்டி என்னாச்சு கேட்குறாங்க. ஜிமின் தான் பூனைக்குட்டி என்னன்னு சொல்கிறாங்க. உனக்கு உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு என்ன சொல்கிறாங்க. பாத்தியா ஜங்கா வந்துட்டு அங்கே டே கூட போயிட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க. சரி வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்கு ஃபோன் எடுக்கவே இல்லை ஜங்கோட ஃபோன் சைலண்டே இருக்குது. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா டே டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஜங்ஷனில் உனக்கு பார்த்து எவ்வளோ வருஷம் ஆக சொல்கிறாங்க. நானும் ஏன்டா வரவே மாட்டேன் நீ பூசானுக்கும் வரல சேலுக்கும் வர சொல்கிறாங்க. இல்லைடா வர வேண்டிய சுச்சுவேஷன் வராமல் போயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படியே சரி காலேஜ் வேணால் ஜாயின் பண்ணலாமா இல்லைடா அது சொல்கிறாங்க. நான் அதை கேட்க தான் வந்தேன் நீ சொல்லு எங்கே காலேஜ் படிக்க போகிற சேவில் ஒன்றா படிக்கலாமா அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது இல்லை டே எது சொல்கிறாங்க நான் காலேஜ் படிக்க போகிற டே சொல்கிறாங்க. என்னன்னு காமா நான் காலேஜ் படிக்க போகிறதில்ல சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கிட்ட ஜம்ப் பண்ணதான் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற லவ் பண்ணுறேன் அவன் லவ் பண்ணுறேன் அவன் கூட இருக்குன்னு ஆசையாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஆமாம் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு காலேஜுக்கு படிக்க வேணாம் நான் அப்போட ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சரி ஓகே இந்த டே ஃப்ரெண்ட் கூட இருக்கேடா சொல்கிறாங்க. ஓகேடா வீட்டுக்குலாம் வரல அங்கிள் ஆண்டி ஏதோ நினச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா எனக்கே தெரியும் எனக்கு அங்கிள் ஆண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டப்போ அப்பா அம்மா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு இவன் கிராண்ட் கூட ரொம்ப கில்ட்டியாக தான் இருக்குது ஓகேவா அதனால் வேண்டாம் நானும் டே ஃபுல்லாக வெளில சுற்றுலாமா சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு குட்டி உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த டே ஃபுல்லாக சுற்றுறாங்க. ஜங்கு வந்து ஃபோனை சைலண்ட் போட்டு தான் எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜிம்மி வந்து சுகர் ஜவுக்கு எவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாலும் இருக்காது ஹாப்பியாகவே இல்லை. அவர் வந்து ஜங்கு தர கூட இல்லை அவர் வந்து அப்போ டேக்கு தான் பிராட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு கோவம் அந்த பொசிட்டிவ் ரொம்ப இதாகிடுச்சு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. இப்போ சிவாவும் ஜவுக்கு ஒருத்தர் மாட்டோட பார்த்துருக்காங்க. ஜவுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஜிம்னு ஒன்றும் சொல்கிறாங்க அவனுக்கு என்ன பிடிக்கல அவனுக்கு தான் பிடிச்சி சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க தன்னோட தம்பி ஹார்ட்டாக பார்க்க முடியல ஏன்னா ஜிம் ரொம்ப சென்சிட்டிவ் இப்போ ஜவு பார்க்குறாங்க சிவா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அவனுக்கு ஜிம்மில் ஹார்ட் பண்ண மாட்டாங்க சிவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிவா பார்க்குறாங்க பாரு அவன் ரொம்ப ஒரு விஷயத்தை புரியாதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் நீ பார்க்குறல காலேஜ் கூட படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கான் அவன் ஜஸ்ட் டேவ் பார்க்க போயிருக்கான் அதுக்காக ஜிம் வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் சிவா என் தம்பி ரொம்ப சென்சிட்டிவ் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் என் தம்பி எனக்கு உயிர் உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சுகா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஜவாப் சொல்கிறாங்க அவன் ஹார்ட் ஆகிட்டு நான் கண்டிப்பாக தாங்க மாட்டேன் சுகா எனக்கு எதாவது நான் கூட தாங்கிப்பேன் ஜிம்முக்கு எதாவது கண்டிப்பாக தாங்க மாட்டேன் அதுக்கு அவன் பாரு அவன் ஃபேஸ் வந்து வாடி போய் போகிறான் சொல்லிட்டு அவன் பீச்சில் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் இப்போ பாரு பீச்சில் வந்துட்டு என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்கான் பாரு
அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா சிவாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற புரியுது. சரி ஓகேடா நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறமா ஜெவு பார்க்குறாங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஜிம்மி மட்டும் ஹார்ட் ஆகக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. ஹார்ட் ஆக மாட்டாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா படி ஜிம்மி கூட பார்க்குறாங்க. பாரு பூனைக்குட்டிக்கு வந்துட்டு தண்ணியில் அலர்ஜி கிடையாது ஓகேவா வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ சொல்லுவோம் கேட்டுக்கு தண்ணீர் அலர்ஜின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தண்ணீர் அலர்ஜி இல்லை நீ வா வரலாம் சொல்கிறாங்க. அது பூனைக்குட்டிக்கும் வாத்துக்குட்டிக்கும் வந்துட்டு தண்ணீர் அலர்ஜி இல்லை வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க வாத்துக்குட்டிக்கு கூட அலர்ஜி இல்லை பூனைக்குட்டிக்கு அலர்ஜி தான் சொல்லிட்டாங்க. சரி சரி வா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த பூனைக்குட்டியும் உனக்காக நீ குடிக்க போது வா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு நீ வா நான் குடிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சுகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சுகா தான் ஜிம்மில் எவ்வளோ சிரிக்க வைக்கிறாங்க ரொம்ப ட்ரை பண்ணி சிரிக்க வச்சிருக்காங்க. அவர் சுகாவை இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஏன்னா ஷோ கொஞ்சம் லேசாக இருப்பது வேற எப்போ விளையாட மாட்டார் ப்ளே பண்ண மாட்டார். ஆனால் ஜிம்முக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் சிரிக்கணுக்காக ஜெவு பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெவு கொஞ்சம் சின்னதாக ஜிம் ஃபேஸ் வாட்டா கூட ஒரு தாங்கிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பாசம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும் ஆல்மோஸ்ட் நைட்டு 7 o'clock ஆகுது. ஜிம்மு ஜெவு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஷோ பார்க்குறாங்க சரி ஓகே டயர்டாக எனக்கு வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜிம்மு அமைதியாக கொஞ்சம் இப்போ ஜிம்மு நம்புறாங்க செல்லம் என்னாச்சு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அட்டே சொல்கிறாங்க என்னாச்சு இப்போ என்ன தாங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மு அம்மா கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க என்னாச்சுப்பா அப்படி ஜிம்மில் நம்ம கேட்குறாங்க. ஏன் ஜம்ப் ஏதாவது தானே என்ன சொல்கிறாங்க. இப்போ அதே சொல்கிறாங்க சொல்லி நான் ஜம்ப் லவ் பண்ணுறீங்க ஒரு இல்லை இது உங்கள் சண்டை ஜாப் கேட்குறாங்க. இல்லைம்மா ஃபைட்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது சும்மா சிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணா வந்திருக்கா நீ இப்படி இருக்க பேச அம்மா வச்சுருக்க போய் ப்ளே பண்ண வேணா கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அதே அண்ணா கூட நிறைய ப்ளே பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு சரி அம்மா காஃபி கொடுத்துருவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மில் எனக்கு அண்ணாக்கும் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா போயிட்டாங்க. ஜிம்மி போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உட்காராங்க. இப்போ ஜெவு பார்க்குறாங்க. ஜெவு ஜிம்மியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி ஒன்றும் இல்லை காஃபி குடி சொல்கிறாங்க. சரி ஜிம்மி வாங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜம்ப் அந்த டேவை இப்போனாக்கா டே வந்து ட்ரெயின் ஏறிடாரு போயிடாரு. போனதுக்கப்புறம் நம்ம ஜம்ப்க்கு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி பார்த்தாக்கா அது ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குது. இப்போ ஜிம்மி வந்துட்டு அதை கேட்டுக்கிறாங்க. எனக்கு உனக்கு எது என்ன பிடிக்குமா இல்லை டேவ் பிடிக்குமா உனக்கு நான் ப்ரையாரிட்டியா இல்லை அவன் ப்ரையாரிட்டியா உனக்கு யார் லவ் பண்ணுறது வேறு கேட்டிருக்காங்க. டே ஜம்ப் மாதிரி என்ன கேட்டிருக்கான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு இருக்குது. என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு அவ்வளோ டெக்ஸ்ட் அவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு அவ்வளோ மிஸ்ட் கால் வந்துருக்கு. இப்போ நம்ம ஜம்ப் ரிட்டர்ன் கூப்பிட்றாங்க. ஜிம்மி ஃபோன் பார்க்குறாங்க. ஜிம்மி ஃபோன் இப்போ சைலண்ட் இருக்குது. ஜிம்மி அப்படியே ஃபோன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜம்ப் ஸ்பீடாக பைக்கை ட்ரைவ் கொண்டு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணி டேரக்டாக ஜிம்மி வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜிம்மி வந்து பார்க்குறாங்க. ஜம்போட பைக் சவுண்டு கேட்டதுமே ஜிம்மி டேக்கர் ரூம் போய் லாக் பண்ணிக்கிறாங்க டோரை. இப்போ ஜெவை பார்க்குறாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ ஜிம்மி நம்ம பார்த்தா கிச்சனை குக் பண்ணிருக்காங்க. இப்போ ஜம்ப் போட்டு விடுறாங்க. ஜிம்மி எங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவை பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஜிம்மி எங்கே சொல்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போய்ட்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஜெவு பார்க்குறாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க ஹேங் சொல்லிட்டாங்க. பாக்ஸர் கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நம்ம ஜெவு கொஞ்சம் உட்காராங்க. சுகாவும் வந்துடுறாரு. நீ வந்துட்டு ஃபைனலாக அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெவு பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜம்முக்கு நான் சொல்லிட்டு போச்சு கதை சொல்கிறாங்க. இன்னும் ஹேங் சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மி ரொம்ப சென்சிட்டிவ் உனக்கே தெரியும் நீ இத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்க உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிறாடா ப்ரோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. இல்லைடா நீ வந்து டேவ் பார்க்க போயிட்டு இல்லை அவன் நினைக்கிறேனாக்கா டேக் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குற நீ வந்து லவ் பண்ணலையோ உனக்கு அவன் மேலே லவ்லையோ உனக்கு ஒரு டேவ் ஒயன் ஜிம்மி அப்படி வந்தால் நீ வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணி பயப்படா சொல்கிறாங்க. ஏங்க என்ன பேசுகிறீங்க ஜிம்மி வந்து லைஃப் ஓகேவா நான் லவ் பண்ணுறேன் ஒய்ஃப் ஆவேன் நான் எப்படி போய்ட்டு டேவ் வந்து ஃப்ரெண்டு என் அத்தை பையன் டேவ் வேறு ஜிம்மி வேறு சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது ஆனால் அவன் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிறான். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கேன் என் தம்பி ஹார்ட் ஆகிறது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெவா பார்க்கணும் டேஸ்ட் வந்துருக்கு ஜோவாக்கு மாதிரி ஜெவா சொல்லிக்கிட்டு வந்துட்டு டேஸ்ட் சால்வ் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறீங்க இது கலராக சொல்கிறாங்க. இல்லை ஜம் கூப்பிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஓகேவா ஜிம்மி வந்து ஹார்ட் பண்ணுறது அவன் அழுத சத்தியமாக தாங்கிக்க முடியாது என்ன நினச்சிக்கலாம் ஓகேவா என் தம்பி மேலே நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் நீ சுகம் கூட ரொம்ப பாசமாக பாசம் நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிக்கோங்க நான் எங்கள் அளவு வேறு மாதிரி உனக்கு தெரியும் அவன் ஹார்ட் அதில் பார்க்க முடியும் ஓகேவா இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறான். எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு விட்டு அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணி சொன்னேன் ஓகேவா எனக்கு அவன் விஷயம் அவனுக்கு பிடிச்சி தெரிஞ்சுக்காது அவனுக்கே சொன்னால் அவன் நினைப்பான் அது அவங்க கூடவே இருக்க ஆசைப்பட ஓகே என் விஷயத்தில் அப்படி தான் ஓகேவா அவனுக்கு நான் அண்ணா அப்போ எனக்கு மட்டும் அண்ணன் சொல்லி அவனே சொல்லுவான். நாங்கள் சின்ன வயசு அவனுக்கு தெரியாது உங்களுக்கு நான் வில்லேஜுக்கு போவேன் அங்கே எனக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு சூபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் எனக்கு தம்பியாக வேணும் ஓகே சித்தப்பா பசங்க அப்படி தான் ரிலேட்டிவாக அவங்களே அண்ணன் கூப்பிடுவாங்க. அப்போ ஜிம்முக்கு அவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் எனக்கு மட்டும் தான் அண்ணன் அவங்க எப்படி உங்கள் அண்ணன் கூப்பிடலாம் சொல்லிட்டு அதுக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு இருப்பான். ஒரு அண்ணன் கிட்டே ஒரு பாசிட்டிவ் ஆகிறனாக்கா நீ அவனுக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட அவனுக்கு எவ்வளோ இன்செக்யூர் இருக்கும் எவ்வளோ பயப்படுவான். நீ வந்துட்டு இப்போ டேக்கிட்ட போயிட்டு அட்லீஸ்ட் அவன்ட்டு ஒரு கால் பண்ணி பேசுகிறான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் அவன் பண்ணி அவ்வளோ பண்ணுறான் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. நாங்களும் அவனை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ வந்துட்டு என்ஜாய் பண்ண வைக்கிறது எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா ஆனால் அவனோட மைண்ட் ஃபுல்லாக அவங்ககிட்ட இருக்குது. அவன் ஹார்ட்டாக இருந்து பார்க்க முடிச்சு அவங்க ப்ளீஸ் ஓகே இதுக்கப்புறம் அவங்க ஹார்ட் பண்ணுறது பண்ணாது அப்போ சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் சொல்லிட்டு ஏஞ்சி போகணும். இப்போ ஷங் பக்கம் சுவா கிட்ட என்ன ஹோப்பி அவங்க பேசுகிறாங்க சொல்கிறாங்க பாரு எனக்கு புரியுது. அவன் வந்து ஜெவப்பும் கொஞ்சம் இந்த விஷயத்த கொஞ்சம் சாஃப்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான் ஓகே ரொம்ப சென்சிட்டிவ் தான். இப்போ பெருசாக மைண்ட் அவுட் பண்ணிக்காத ஓகேவா நீ வந்து சமாதானம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜங்கும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்முக்கு எக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் ரூம் டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா விண்டோஸ் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜங்கு உள்ள வர மாதிரி. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி அவர் என்ன பண்ணுறாருனா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் வந்து 9:30 ஆகுது. இந்த பக்கம் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்த்து வெளியே உட்காந்துருக்காங்க. ஜங்கு எல்லாமே பார்க்குறாங்க. ஜங்கு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. அம்மா நான் அப்புறம் சாப்பிட்றேன் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஜங்கு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஷோவாக பார்க்குறேன் ஏன் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு ஜவுக்கா டெக்ஸ்ட்டுக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்துருக்காங்க. ஜவுக்கு என்ன பண்ணவும் தெரியல. ஜவுக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜவுக்கு பார்த்தா நின்றுட்டே இருக்காங்க. வெளியே எப்படினாக்கா வீட்டுக்கும் சென்ட்ரல் ரோடு இருக்குல்ல ரோட்டில் இருக்காங்க. இப்போ வந்து வின்டர் சீசன் ரொம்ப பனி பெய்யுது ரொம்ப அதிகமாக. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு கூட குளிர ஆரம்பிக்குது. அவர் ஜாக்கெட் கூட வேர் பண்ணல. நார்மல் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. அவ்வளோ பனி பெய்யுது குளிராக இருக்குது. ஜவுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. பாரு வெளியே நின்றுருக்க நீ வா நீ வந்துட்டு இதை அப்போ நம்ம தான் நான் வந்துட்டு உள்ளே போவோம் சரியா சொல்லிட்டாங்க. ரொம்ப குளிர்ந்து ஒரு மாதிரி இருக்குது வெளில வா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா வரமாட்டாரு. பாருடா நான் பேச சமாளம் பண்ணிக்கலாம் ஓகேவா சண்டை போடாத நான் சொல்லிட்டு கேளு எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான் ஓகேவா எனக்கு புரியல நான் சொல்கிறேன் நீ வந்து குழந்தை தரமாக யோசிச்சுருக்கா நீ அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா அசையவே இல்லை மிஸ் எடுத்து பார்க்குறாரு. ஆனால் பார்த்துட்டு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம ஜெயம் பார்க்குறீங்க ஜங்கு எதுக்கு வரேன்ட்டுருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷோவாக பார்க்குறாங்க. தெரியல எதுக்காக வரேன்ட்டுருக்கா சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் தம்பி வெளில வரணும் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காங்க உங்கள் தம்பி வெளில வர வெளில வந்துட்டு என்னை வந்துட்டு பேசணும் வந்துட்டு பேசிட்டு அப்படின்னு கூப்பிட்டா மட்டும் தானே போவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஷோ பார்க்குறேன் அவன் வந்து கோவமாக இருக்காண்டா மார்னிங் சரி பண்ணிக்கலாம் ஓகேவா நீ இவ்வளோ வா சொல்லிட்டாங்க. இல்லை நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. குளிர்றா சொல்லிட்டாங்க. எனக்கு அது பிரச்சனை கிடையாது சொல்லிட்டாங்க. ஜோ பார்க்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு நான் வந்துட்டு பேசுகிறேன் ஓகே பேசி நான் சமாளம் பண்ணி வைக்கிறேன் ஓகே நீ போடா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜவு பார்க்குறேன் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. நீங்கள் பாரு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜவு பார்க்குறாங்க எனக்கு அதான் கவலை இல்லை அவனே வரணும் வந்துட்டு ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அவனை ஹக் பண்ணிட்டு அப்படின்னு கூப்பிடணும் இவங்க போவான்னு சொன்னால் மட்டும் போவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜவு பார்க்குறீங்க என்னடா இப்போ எப்படி பார்த்தாலும் பிடிவாதமாக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அவனுக்கு அவள் கூட வந்து எனக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறேன் இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க வெளில வந்தே அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க கோமா இருக்க வரமாட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க அங்கே பாரு மார்னிங் நான் பேச வைக்கிறேன் சரி நீ போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் போக முடியாது சொல்லிட்டாங்க. நீ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன நான் நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு இருக்காமா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜங்க் மாதிரி அவங்க அப்பா அம்மா போய் படுத்துட்டாங்க. அப்பா அம்மா போய் தூங்கிட்டாங்கடா நாங்கள் தானே நின்றுக்கோம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க போங்க சொல்லிட்டாங்க. என்னன்னு காமா அவனுக்கு எவ்வளோ உண்மையாக பாசம் வந்துட்டாங்க உண்மையாக லவ் இருந்துச்சாக்க எவ்வளோ கேர் இருந்துச்சுனாக்கா அவன் என்கிட்ட வருவான் சொல்லிட்டாங்க. என்னென்னு காமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயக்குள் மாதிரி இருக்குது சரி இதுக்கப்புறம் சொன்னால் கேட்க மாட்டா சொல்லிட்டு ஜெயக்குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் சுகாவும் போயிடுறாங்க. சுகா போய்ட்டு அங்கே ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்து ஜங்குள் நின்றுட்டே இருக்காங்க. பனி கொட்டிகிட்டு இருக்கு குளிர் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குள் ஷிவர் ஆகிட்டு அவர் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெவ் பார்க்குறேன் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அப்படி யாங்க சொல்லிட்டாங்க பாரு அவன் தப்பு பண்ணதே இருக்கட்டும் ஓகேவா அவன் ஹார்ட் பண்ணதே இருக்கட்டும் ஆனால் அவன் வந்துட்டு நான் ஜம்கா இல்லையா பாரு அவன் அங்கே வந்து பனி நின்றுருக்கான் பேசணும் அப்படி கொட்டிகிட்டு இருக்கு போ ப்ளீஸ் போயிட்டு அவனை கூப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்கா நான் ஏன் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடாது தப்பு சரியா ரொம்ப குளிர நின்றுருக்கான். அவன் ஜாக்கெட் கூட வேர் பண்ணடா பாடா அவன் ஷர்ட் மட்டும் போட்டுருக்கான் போயிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் கம்ஃபர்ட் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. அவன் சொல்லக்கூடாது ஜிமின் போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் சும்மா கொஞ்சம் நேரம் நிற்பான் அவரை போயிடுவான் அவனுக்கு அந்த டேஸ் நீ பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ சொல்லக்கூடாது நீ எதுக்கு தான் அவள் பாசிட்டிவ் ஆகுற அங்கே பாரு உணர்ந்து லவ் பண்ணுறாங்க ரேஸாக சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு தெரியுமா இன்னைக்கு டே ஃபுல்லாக வந்துட்டு பேச சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அவன் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டைம் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. இது பார்க்க ஜெயப்பூர் ஒரு மாதிரி இருக்கிறக்கா தன்னோட தம்பி எந்த அளவுக்கு சென்சார் லவ் பண்ணுறது அவருக்கு புரியுது. ஜிம் இப்போ ஜெவ பார்க்குறேன் ஜிம்மில் சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்போ ஜிம்மில் அழுதாங்க பாரு அப்படி சொல்லக்கூடாது தங்கம் இல்லை அவங்க பாரு சொல்லிட்டாங்க. வேண்டாங்க அவங்க ஜிம்மில் அழுதே இருக்காங்க. ஜெவக்கு என்ன பண்ணவே தெரியல அங்கே பாருடா சொல்லிட்டாங்க. நான் வந்து போக மாட்டேன் சார் ஜிம்மில் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெவக்கு அப்படின்ட்டே இருக்காங்க. சிவாக்கில் அவர்கிட்ட தூக்கமே வந்துச்சு சரி இதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொடுத்துட்டு அவர் படுத்துட்டாரு போயிட்டு இந்த பக்கம் ஜெவக்கு உட்காந்துருக்காங்க அவருக்கு தூக்கம் வந்து அவரும் படுத்துறாங்க வீட்டில் ஜிம்மில் உட்காந்துட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4 hours ஆகுது. ஜெவக்கு வந்து இப்போ ஒரு 9:30 நிற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 1:25 இருக்கும். அந்த டைம் வந்துருச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக ஜிம் தூங்கவே அப்படி வெளில உட்காந்துட்டே இருந்திருப்பாரு. லைட்டாக வந்து சொன்னிக்கி பார்க்குறாங்க. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம ஜம்க்கு ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு ரொம்ப ஸ்லோ கொட்டிகிட்டு இருக்கு மேலே அப்படியே எவ்வளோ ஜம்ப் ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி பணிகள் நனைஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வந்துட்டு எதனா ஆயிரம் சொல்லிட்டு இப்போ ஜிம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓடுறாங்க. இப்போ எனக்கு முன்னாடி யாரும் டோர் லாக் பண்ணுறது பாரு ஜெவக்கு வந்துட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஜிம் ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்து ஜம்க்கு அப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் பார்க்கும்போது அவர் கண்ணில் அப்படி மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி இருக்கிற பணியில் நின்றுருக்காரு. இப்போ நைட்டு தூங்காமல் கண்ணை முடிச்சுட்டு இருக்கும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஏன் எப்படி பண்ண ஜிம்மில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜம்க்கு இப்போ ஜம்க்கு டக்குனு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு ஜம்ப் கேட்குறாங்க. எப்படி பண்ணா நீ எனக்கான தானடா நீ என்னோட ஜம்ப் தாண்டா ஏன்டா வந்து எனக்கு போனேன் ஏன் டெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணல இன்னைக்கு ஏன்ட்டு இன்னும் நேரம் என்கிட்ட பேசாமல் வந்திருக்கா ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க சாரி சொல்கிறாங்க. இதை மறந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் எப்படி ஒன்று மறப்பேன் என்னடா பேசலாம் சொல்கிறாங்க. இந்த ஒன் டே இந்த மறந்த மாதிரி எனக்கு இருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ண ஏன் அழவிக்கிற ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஹார்ட் ஆகுது அவங்க அவன் லவ் பண்ணுறதுனால சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பாருங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாரு வார் சொல்கிறாத விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது
நல்லா கேட்டுக்கோ, நம்ம மட்டும் தான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, டே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா, என்னுடைய அத்தை பையன், அவன் தாண்டி எதுவுமே இல்லை, அவன் பார்க்குறதா வந்திருக்கான், அவ்வளோ அந்த ரீசனால தான் நான் போய் பார்த்தேன், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டேன் ஓகேவா, இவ்வளோ வருஷம் ஆகுது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 8 years ஆகுது ஓகேவா, அந்த ரீசன் நல்லா கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி நினச்சது தவிர மற்றபடி எதுவும் இல்லை, அவனை பார்க்கணும், அவனுக்கு பேசிட்டு வந்து பேசிட்டு வரணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் என்னோட ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க, ஃபோன் சைலண்ட் இருந்துச்சுமா ஓகேவா, அதனால பார்க்கல ஓகேவா, மற்றபடி நான் அவனை ஹார்ட் பண்ணி எதுவும் பண்ணல, எனக்கு ஒன்று பேசினா ஒன்றை தான் பேசிட்டு இருக்கோம் ஓகேவா, அவன்கிட்ட பேசினா போயிடுவோம், சரி அவனை அனுப்பி வச்சுட்டு அங்கே தானே வரப்போகிறேன், வீட்டுக்கு தானே வரப்போகிறேன் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ இன்செக்யூரிட்டி தெரியுமா, அவனுக்கு என்ன பிடிக்குமா, ஐயோ உன்னை எப்படி சொல்ல புரியும்ப்பா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஜம்ப் வச்சு இப்போ வந்து ஷிவர் ஆகிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீ ஏன் கேட்டு கையை விட்டு இப்போ போகலாம் சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் எவ்வளோ கோவமாக இருக்கான், சரியா அவன் சமாதானம் ஆகிற வரைக்கும் நான் போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே நான் சமாதானம் ஆகிட்டு நீ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க, எப்படி வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஒன்றை தான் லவ் பண்ணிருக்கேன் சரியா, ஹாப்பி ஹை லவ்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோ எப்படி வச்சுருக்கோம் 7 வாரம் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே ஹாப்பி ஹை லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ டூ ஒய்ஃப் இது ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜம்ப் லிப்பில் ஷிவர் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு ஜிம் போகிறாங்க. போயிட்டு அவர் லிப்பில் ரைட்டாக பெக் பண்ணுறாங்க. ஜம்ப் அப்படியே இந்த ஜிம்மில் ஹைட்டாக போய் கிரிக்கெட் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டை ஹிப்பில் கொடுத்துட்டு இன்னொரு ஹேண்டை நம்ம ஜிம்மில் ஹைட்டை கொடுத்துட்டு டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் 2 பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. 14 ஜெயப்போல வந்துருக்காங்க, சிவா வந்துருக்காங்க. சிவா அப்படி குளிர் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. எப்படி தான் எனக்கு கொஞ்ச நேரம் கூட விட நிற்க முடியல, இவன் எப்படி இவ்வளோ நேரம் வந்து நின்றுட்டு இருந்தான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சத்தியமாக என்னால் அந்த மாதிரி லவ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜெவ பார்க்குறாங்க, போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம் டக்குன்னு தள்ளி போயிட்டு வந்துருக்காங்க. ஜெவ பார்க்குறாங்க, ஏன் ஹேங் சொல்கிறான், டே இங்கே பாரு பனி கொட்டிட்டு இருக்கு, அவனுக்கு சளி பிடிச்சின்றா சொல்லிட்டாங்க. ஓ நான் இவ்வளோ நிற்கிறேன், உங்களுக்கு என்னக்காக உன் கணக்கு தெரியல சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, நீ உன் உன்னோட ஒய்ஃப்காக நிற்கிறா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பைத்தியக்காரா ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் பைத்தியம் தான் உண்மையா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. சரி இப்போ வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க, எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற ஜிம் கேட்குறாங்க. ஜம் கிட்ட வந்துட்டு பாரு நீ நான் நல்லா தூங்குவோம் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஹேங் வந்திருக்காங்க, ஹேங் கூட தூங்குவோம் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க, ஓ உன் ஹேங் வந்துட்டா நீ தனியாக உன் ஹேங் கூட தூங்குவோம், அப்போ நான் எங்கே தூங்குவாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உன் வீட்டில் தூங்க ஜம்கா சொல்லிட்டாங்க. எனக்கு தூக்கம் வராது ஹக் பண்ணாமா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு வேணாம் அப்படி இன்னைக்கு அப்புறம் ஹேங் இருக்க வரைக்கும் சொல்லிட்டாங்க. டே ஆல்ரெடி 2 days உங்களை ஹக் பண்ணாமல் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சொல்லிட்டாங்க. அதையும் தெரியாது சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு ஹக் பண்ண போல இருக்குது, வேறு சில்லுன்னு வேறு இருக்கா, ஒரு ஹக் பண்ண வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அடிப்பா போ வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாரு நீ ஏன் கூட சொல்லிட்டாங்க, ஹேங் தெரிஞ்சு அவ்வளோதான் சரியா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. டே ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. போச்சவங்கக்கா பொண்ணு கூட்டிகிட்டு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, வா வந்து கூட்டிகிட்டு போச்சவங்கக்கா அவ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சிவா வர வந்துட்டு வாடா சொல்லிட்டு ஹேண்ட் பண்ணி கொடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் போய் பார்த்துருக்காங்க. ஜிம் அப்போ ஜிம் தான் சொல்லிட்டு விழுவுறாங்க. இப்போ ஜம்ப் ஜம்ப் பிள்ளைய சிரிக்கிறாங்க. இப்போ சந்தோஷம் உனக்கே சொல்லிட்டாங்க. பாரு அவன் ரொம்ப வேஸ்ட் லவ் பண்ணுற ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது ஓகேவா, பாவம் 4 மணி நேரம் நினச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை அவன் பண்ண தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. சரி தப்பு தான் அப்படி நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வாங்க எவ்வளோ போகலாம் சார் 2 பேர் வெளில போகிறாங்க. இப்போ ஜிம் படி ஜம்ப் டைட்டாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜம்ப் பெட்டு படுக்கிறாங்க. தூக்கமே வரல, விழுந்துட்டே இருக்காங்க, ரோலாட்டே இருக்காங்க. கடவுளையும் தூக்கமே வரல, ஏற்கனவே 2 days தூங்காமல் இருக்காங்க. ஜிம் தான் ஜம்ப் ரோலாட்டிட்டு இருக்காங்க பெட்டில். இந்த பக்கம் ஜிம் பார்த்து ஜம்ப் டைட்டாக ஹக் பண்ணிட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜெவப் வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்துட்டு பாரு ஓகேவா, எனக்கா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஏர்லி மார்னிங் எழுந்து வாக்கிங் போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறதா பண்ணுவாங்க. ஸோ அவர் நேரமே எழுந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்காங்க. எதிர்க்கும் போது பார்க்குறாங்க, அவருக்கு மாதிரி என்னது இது சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தாக்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ரூம் சொல்லி பார்க்குறேன், ரூம் பார்த்தா இன்சைட் லாக் ஆகிருக்கு, ரூம் லாக் ஆகிருக்கு. ஜிம் பார்த்தும் எந்திரிக்கவே மாட்டான், நான் இருக்கிற கூட எந்திரிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வந்துருப்பான் ஜெவப் ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜெவப் ஷுவாக கால் பண்ணுறாங்க. இப்போ டைம் வந்து 5:50 ஆகுது. இப்போது நம்ம சுகா ஃபோன் பிக் பண்ணுறாங்க. என்ன ஹோபி சொல்கிறாங்க, ஏய் உடனே ரூம் போக சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. ஆமாட்டா சொல்கிறாங்க. ஹோபி இனியா கேட்குறா சொல்கிறாங்க. டேய் நீ தப்பாக வச்சுக்காத பண்ணி நீ எங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அந்த ஜெவப் கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வர பார்க்குறாங்க. என்ன ஜெவியே இப்போ கூப்பிட்றா ரூமுக்கு சொல்லி பார்த்துட்டு ஏன் சொல்லி அங்கே பார்த்தா பனி அப்படி இருக்குது. ஐயோ இது என்ன அது என்ன பகலே வரலையா சொல்லி பார்த்துருக்காங்க. பனி அவ்வளோ க்ளவுடாக ஒரு மாதிரி இருக்குது, டார்க்காக இருக்குது. இப்போ நம்ம சுகா வேணுச்சு வந்துட்டு நம்ம ஜம்போட வீட்டுக்கு ஜெவப் விட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு அவர் பெட்ரூம்க்கே போகிறாங்க. டேரெக்டாக போயிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு எதுக்கு எனக்கு கூப்பிட்டா சொல்கிறாங்க. அங்கே பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா திரும்பி பார்க்குறாங்க. சுகாவுக்கு பயங்கர ஷாக்கு, என்னதுடா இது சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எனக்கு போய்டு சுகா, எனக்கு நாங்கள் தூங்கிட்டு இருக்கேன், என் பக்கத்து ஜிம் தூங்கிட்டு தான், என்ன ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கான், ரூம் லாக் ஆகிருக்கு, ஜிம்மில் எந்திரிக்க மாட்டான், நான் தான் ரூமில் லாஸ்ட்டு லாக் பண்ணேன், இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ சுகா ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எப்படா தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு தெரியாது எனக்கு எப்படா தெரியும் அப்படி சுகா கேட்குறாங்க. அது இல்லாமல் சொல்கிறாங்க. நான் பாரு
நான் இந்த பெட்டில் படுத்திருக்கேன், இவனுக்கு ஏன் தம்பியை சுட்டு எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சூப்பர் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா நம்ம ஜங்க் வருது, ஜிம் அவர் மேலே படுக்க வச்சுட்டு தூங்கிட்டு அப்படின்னாக்கா ஃபுல்லாக இல்லை, அவரோட ஃபேஸ் அந்த அவர் ஃபேஸ் மட்டும் நம்ம ஜிம்மில் ஜங்கோட செஸ்ட்டில் இருக்குது. அழகாக ஒரு மாதிரி ஹோல்டு பண்ணிட்டு அவங்க வந்து பிளாங்கெட் கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் பிளாங்கெட்டை அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க, நான் வந்து சும்மா தூங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. எனக்கு புரியலடா சொல்கிறாங்க. அப்படியே இவங்களுக்கு ஒன்றா தூங்குறாங்களே எனக்கு கேட்குறாங்க. இல்லை ரூம் எப்படி ஓப்பன் ஆகிருக்கும், ஜிம் ஓப்பன் பண்ணி விட்டு போனால் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு புரியலடா சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறேன். எது சொல்லிட்டேன், ஏய் ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டாங்க. அம்மா இல்லை சுகா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன். சரி என்ன வேணும் அப்படி சொல்லி ஜங்கு வந்து காய்ச்சி போய் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க. ஏய் இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஏய் இங்கே என்ன பண்ணுற, ஜிம் ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் ஜவா ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறேன். என்ன பண்ணுற தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஏய் ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா போய்ட்டு டேப் பண்ணுறாங்க. ஜங்கு செக் சார் இப்போ ஜங்கு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. என்ன சுகா வேணும்னு சொல்லிட்டு இப்போ இருக்கும் வீடியோ வச்சுட்டு போய் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்கு ஜிமின் பேபி அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் இருக்கிறாங்க. என்ன ஜங்காவா தூங்குவான் சொல்லி எங்கே கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு மாருக்கு என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் ஜங்கு தான் ஜிமின் பேபி இங்கே பாரு சொல்லிட்டேன். ஜிம் தான் சொல்லிட்டு ஜிம் தான் ஜங்கோட க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் தூக்கம் வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டு அவர் மெதுவா ஜிம் அந்த பிள்ளை விட்டு அவர் ஹைடாக வச்சுட்டு எதுக்கு வச்சுட்டு என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகம் ஜங்கு பார்க்குறாங்க. கொஞ்சம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறியா சொல்லிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும் அம்மா சொல்கிறாங்க. இது எப்போதும் நடக்குது சொல்கிறாங்க. எப்போதும் நடக்குது அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் எப்போ வந்துட்டு சேல் பண்ணீங்க அப்போ சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. டி அப்போன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும், நானும் அவன் ஒன்றா தான் இருக்கும் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு இங்கே பாருங்க எனக்கு மாதிரி இதில் ஓகேவா அவன் என் குழந்தை சொல்லிட்டாங்க. டி நீ எப்போ டோர் லாக் ஆகிருக்கு, நானும் டோர் லாக் பண்ண சொல்லிட்டாங்க. அது ஜங்கு பார்த்துட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இது சொல்லிட்டாங்க. டி உன் ஹைட்டுக்கு சொல்லி என் ஹைட்டுக்கு விண்டோஸ் செட்டு ஓகேவா, நான் இது வழியாக தான் வரும், இது வழியாக போவோம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் வந்து 2 டேஸாக தூக்கம் வர சொல்லிட்டாங்க. நான் வந்து தூக்கம் வரலையா, ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஜிம் கொடுத்து வச்சுருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது, என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு அவங்க தூக்கமே வர தெரியுமா, எங்கள் ஹக் பண்ணி தூங்கினா தூக்கம் வர சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா டேப் பண்ணி தருவாங்க தூங்குவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவப்போட் மாதிரி இருக்கு. ஓ அந்தளவுக்கு போயிடுச்சா அவங்க சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு தெரியுமா இது சொல்லுவேன். இப்போ வரைக்கும் தெரியாமல் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா, இது நீங்கள் சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அவங்க தலைக்கு அவங்க பயப்படுறான் தெரியுமா, எப்படியே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் லைட் ஆஃப் பண்ணால் பயப்படுறான். நீங்கள் தான் உங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் நான் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவன் பயப்படுறாங்க. எனக்கு என் குழந்தை பயப்படக்கூடாது, என் ஒய்ஃபு நாங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. அட பாவி அதுக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை அப்போ மனது வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவா சொல்லிட்டாங்க. 7 மாதிரி அவங்களே எழுந்திரிக்க முடியும், நான் 5 போயிடுவா சொல்லிட்டாங்க. அட பாவி சொல்லிட்டு நம்ம ஜெவ போஷவா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க, நான் போகிறேன் வீட்டுக்கு சொல்லிட்டு ஷுவா வாசல் போயிடுறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி நாங்கள் ஹாப்பியாக இருக்க பரவாயில்ல, என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுவா கூட யோசிச்சு பண்ண தெரியாது. ஜெவ கூட யோசிக்கிறான் சொல்லிட்டு நம்ம ஜெவ கிட்ட அவங்களை பார்த்து ஜிம்மி கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க. நான் இந்த அப்போ நான் அவளை அழகாக பார்த்துக்கிறேன், அவனுக்கு தான் அவளுக்கு பாசிபிள் ஆகுது அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் லீவ் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு வந்து காலேஜுக்கு அட்மிஷன் போட சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்கப்பா நான் காலேஜ் போட சொல்லிட்டாங்க. எது காலேஜ் போட ஏன் அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க நான் கம்பெனி போட சொல்லிட்டாங்க. கம்பெனிக்கா எதுக்கு சொல்லிட்டாங்க, ஒர்க் பண்ண தான் சொல்கிறேன். டேய் நீ 12th தான் முடிச்சிருக்க, நீ டிகிரி முடிச்சா தான் கம்பெனி வர முடியும் சொல்லிட்டாங்க. அப்பா நான் 12th தான் படிக்கலாம், 12th போக சொல்லிட்டாங்க. 12th போதுமா, ஆமாம் 12th போதும், டிகிரிலாம் படிக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அதை ஏன் தான் சொல்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஏன்டா காலேஜ் போன லைஃப் நல்லா இருக்கும், ஸ்கூல் மாதிரி இருக்காது, நல்லா ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லி ஜங்கு கூட அப்பா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க எனக்கு வந்து காலேஜ் போக பிடிக்கல, நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே வந்து என்ன ஒர்க் கொடுத்தாரா சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த ஒர்க் கொடுக்குற பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது குவாலிஃபிகேஷனாக எப்போ சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவும் தெரியாது எனக்கு சொல்லிட்டாங்க. பாரு நிறைய டேலண்ட் இருக்குன்னு தெரியும், நீ ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்காக சொல்கிறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் என்ன நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அப்பாவும் சரி ஓகே ஒரு வழியில் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவ்வளோ சொல்லிப்பாங்க ஜங்கு கிட்ட காலேஜ் போய் சொல்லிட்டாங்க. ஜங்கு கேட்கறது இல்லை. இந்த பக்கம் ஜிம்மில் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு பார்த்தா அவர் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பஸ் நம்ம ஜிம் 10th போயிட்டாங்க. நம்ம ஜங்கு வந்துட்டு அவருக்கு இதுக்கு ஆஃபீஸ் போகிறாங்க. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சிவாஜி எப்போதும் வரதில்லை, ஏன்னாக்கா ரொம்ப லீவ் கிடைக்கிறது இல்லை, அவங்க இப்போ வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒர்க்கில், அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜங்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் ஃபைனலாக 10th 11th முடிச்சு 12th வந்துட்டாங்க. நம்ம ஜிம் ரொம்ப ஆடுறாங்க. ஜெவக்கிட்ட நீ ஏன் வரல சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன் ஓகேவா, நான் டைம் போய் வந்து பார்க்குறேன் சரி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ஜங்காக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவன் வேறு நீ வேறு சொல்லிட்டேன். எனக்கு புரியுது, நான் அவனோட அண்ணா எனக்கு புரியுது, நான் டைம் போய் வந்து பார்க்குறேன் சரியா சொல்லிட்டாங்க. சரி சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்தா அவர் ஆஃபீஸில் போய்ட்டு நல்லா ஒர்க் எடுத்துக்கிட்டாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் காலேஜ் போக தேவை சொல்லிட்டாங்க. ஏன் பாஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா படிக்கிற நல்லா ஒர்க் எடுத்துக்கிட்டேன், நீ வந்து ஒரு செய்வா ஆகுது குவாலிஃபிகேஷன் உனக்கு மட்டும் வந்துச்சு சொல்லிட்டாங்க. அப்பா ஆமாண்டா நமக்கு சாதாரண ஜாபை போட்டு கொடுத்தாரு, நீ எல்லா ஒர்க்கும் கற்றுக்கிட்டேன், உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது, நீ படிக்க தேவையில்லை, நீ சிவவாயிட்டே சொல்லிட்டாங்க. அப்பா அப்படி இல்லை நான் படிப்பா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் படிப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாம் 5 வருஷம் நான் படிப்பா சொல்லிட்டாங்க.
இருக்கு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. அது நான் படிப்பேன்ப்பா, எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அட பாவி, நீ உன் கூட படித்த பசங்களாம் விட்டுட்டு இப்போ நீ இப்போ படிக்க போகிற பசங்க கூட சின்ன பசங்கடா சொல்கிறாங்க. எனக்கு அது கவலை இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்காமா இப்போ நீ ஜிம்மிங் கூட படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்லும்போது ஜம்ப் அப்பா சொல்லும்போது இப்போ யோசிக்கிறாங்க. டேய் சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க, ஆமாப்பா சொல்கிறாங்க. அட பாவி ஜம்ப் கூட அப்பா சொல்கிறாங்க, நீ ஜிம்மு கூட படிக்க தான் இருக்கு. ஆமாப்பா ஜிம்மு கூட படிக்க தான் பண்ண சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது ஜிம்மு கூட அவ்வளோ சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படி சுத்த மாட்டாங்களா, குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்ப் அப்பா சொல்கிறாங்க. சனி அவ்வளோ அழகாக இருக்கான், அங்கே ஸ்கூல் படிக்கும் நிறைய பேர் சுற்றுறாங்க, இப்போ காலேஜ் வேறு போயிட்டேன்னா நான் எப்படி அவனுக்கு இது பண்ணுறது, புட்டக் பண்ணுறது சொல்கிறாங்க. புட்டக் பண்ணுமா, ஆமாம் அதுக்கு தான் என் கூடவே அவன் படிக்கிட்டு இருக்கான், அது பண்ணிட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் அப்பா பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல, உடனே எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க, நான் காலேஜும் போகிறேன், உங்கள் ஒர்க்கும் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்ல ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் 12th வந்துருக்கு, கொஞ்சம் டேஸ் தான் இருக்குது, அப்புறம் எக்ஸாம் எழுத போகிறாரு, கொஞ்சம் டேஸ் தான், கொஞ்சம் டைம் தான் இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்க்கா சொல்கிறாங்க, இன்னைக்கு லீவ் போட சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. டெய்லிக்கு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கா சொல்கிறாங்க. நீ இப்போலாம் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேலே மாறிட்டுடா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படி ஜம்ப் சொல்கிறாங்க. இன்னைக்கு லீவ் தான் எனக்கு சொல்கிறாங்க. சரி இப்போ உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போய் ஃபன் பண்ண மதியம் வர சொல்கிறாங்க. மதியமாகவும் சொல்கிறாங்க. அச்சோ அம்மாவும் ஆண்டி கூட இன்னைக்கு ஃபங்க்ஷன் போகிறாங்கம்மா, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே தனியாக இருக்கணும், இப்போ நான் மதியம் ஆஃப்டர்நூன் வந்து பார்க்குறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். நம்ம ஜிம் வந்துட்டு எம்ஜி விட்டு தான் போகிறாங்க. எம்ஜி தான் சொல்கிறாங்க. டே வாடா சொல்கிறாங்க. ஏடா அரிசிமா வீட்டுக்கு வந்துருக்கா சொல்கிறாங்க. ஏன்னு வரக்கூடாது சொல்கிறாங்க. நீ எப்போ வேணாலும் வரலாம் ஓகேவா, ஆனால் உன் பாய் ஃப்ரெண்டு அதாவது ஜமுக்கு விட மாட்டாரே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஜம்காவா, ஜம்கா ஒர்க்காக இருக்காங்கடா சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன், அவள் ஒர்க்காக வந்து இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்துருப்பியா சொல்கிறாங்க. அதை விட்டு என்ன பண்ணுற சொல்கிறாங்க. சும்மா தானே இருக்கா, அப்பா அம்மாவும் ஒர்க் போயிட்டாங்க, எனக்கும் போர் அடிக்க சொல்கிறாங்க. பேசாமல் கேம் ப்ளே பண்ணுவான்னு சொல்கிறாங்க. டே கேமு சொல்லிட்டு நம்ம சின்ன பசங்களை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வா மூவி பார்ப்போம் சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. மூவி என்ன மூவியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. புரிஞ்சு பார்க்குறாங்க. வா உனக்கு மூவி காட்டுறான் சொல்லிட்டு ஒரு பெட்ரூம் கூட்டு போகிறாங்க. இருக்கிற பெட்ரூம் சொல்கிறாங்க. டிவி சொல்கிறாங்க. அதை ஹாலில் இருக்க சொல்கிறாங்க. அந்த டிவி வந்துட்டு வேணாடா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு எங்கே பார்க்கலாமா சொல்லிட்டு இப்போ நம்ம எம்ஜிடும் நம்ம ஜிம் தான் உட்காந்துருக்காங்க ஹாலில் பெட்ரூமில். எம்ஜி பார்க்குறாங்க. விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மூவி பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. மூவி பார்க்குறதுக்கு எதுக்குடா விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. சொன்னால் புரியாது வா சொல்லிட்டு அவர் வந்துட்டு மூவி வந்துட்டு எனக்கு ஒரு பென்ட்ரைவ் வந்துட்டு மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாரு, அதை பண்ணுறாங்க. அதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மூவி ப்ளே ஆக ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீ இந்த மாதிரி மூவிலாம் பார்ப்பியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை மேல் மூவிலாம் நீ பார்க்குறே சொல்கிறாங்க. நீ பார்க்க மாட்டியா. நான் மேல் மூவி பார்த்தா அவ்வளோதான் என் அம்மா எனக்கு கொண்டு போட்டுருவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறேன். என் மூவி தூக்கி கொஞ்சம் வாங்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க என் அம்மா பிள்ளைடா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ அந்த மூவி பார்க்குறேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அம்மாவுக்கு தெரியாமல் தான் சொல்கிறாங்க. எதுக்கு தெரியாமல் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி நீ பாரு சொல்கிறாங்க. டே நல்லா இருக்கும், நீ வாசல் பார்க்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வாடா நல்லா இருக்கும், தாய் ஜாமா நல்லா இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் நம்ம மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது மூவி அழகாக போயிட்டு நிறைய ஃபன்னாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ வந்து இன்னொரு ஹீரோ அப்படின்னு சுற்றிட்டே இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. ஏன்டா அவர் சுத்த விட்டாரு சொல்கிறாங்க. எல்லாரும் உணவு இருப்பாங்களா ஜம் குதிரை அளவு சொன்ன அடுத்த செகண்டே போயிட்டு ஹக் பண்ணிட்டு நான் லவ் பண்ணிட்டு சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ இப்போ என்ன வந்து டீஸ் பண்ணுறியா டீஸ் பண்ணல சொல்கிறான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ட்ராமா, இது ரியல் லைஃப் சரியா சொல்கிறாங்க. சரி எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஜூஸ் வேணும் சொல்கிறாங்க. இந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மூவி ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த ஹீரோ 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிற மாதிரி சொல்லி வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பிரேக்கப் பண்ணிக்கிறாங்களோ சொல்கிறாங்க. பிரேக்கப் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதான் ஹீரோ என்ன பண்ணி சமாளம் பண்ணுவான் சரியா சொல்கிறாங்க. நீ அடிச்சு பார்த்துட்டியா சொல்கிறாங்க. அடிச்சு பார்க்கலடா, மேக்ஸிமம் மூவி அப்படி தான் நடக்குது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹீரோ ஹக் பண்ணுறான். இங்கே பாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடாது, அதெல்லாம் உனக்காக அதை பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்படி ஒர்க்கு தானே போயிட்டுருக்கா சரியா, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, நீ வந்துட்டு எப்படி ஒர்க்கை தான் கட்டிட்டு ஆகிட்டு எனக்கு இதுக்கப்புறம் நீ வேணாம் சொல்கிறாங்க. என்ன வேணாம் ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. பாருக்கு கூட இருக்க மாட்டா சொல்கிறாங்க. ஏன் கூட இருக்க மாட்டேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹீரோடைய ஷர்ட்லாம் இப்போ இது பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. எவ்வளோ பார்க்குறாங்க. சமாளம் பண்ணுறா சொல்கிறாங்க. சமாதானமா ஜிம் பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குங்க. சரி ஓகே இந்த சீரை மாற்ற சொல்கிறாங்க. என்ன மாற்றணும்னு சொல்கிறாங்க. இந்த மூவியை கொஞ்சம் ஓட்டி விட சொல்கிறாங்க. ஓட்டிட முடியாது பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இந்த சீரை பார்க்க தானே வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என்ன இந்த காமெடி ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தேன்டா, அதை பார்த்துக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை பார்க்க தோணுச்சு சொல்கிறாங்க. ஐயோ தப்புடா, இந்த நம்ம சின்ன பசங்கடா, இந்த வயசுல பார்க்க தப்பு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறீங்க. ஏன்டா நீ எத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கா, 7th படிக்க லவ் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஜமுக்கு, அது தப்பா சொல்கிறாங்க. டே நாங்கள் லவ் தானே பண்ணுற வேறு எதுவும் பண்ணதில்லடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்க்குறாங்க. எனக்கு தெரியுது ஆமாம் இந்த மூவியில் அவங்களுக்கு பார்க்கணும் தோல்லையா சொல்கிறாங்க. எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே தப்பு நம்ம சின்ன பசங்க அப்படி பேசக்கூடாது, மூவி மாத்திரம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க.
நீ மாதக்கலாடா வச்சு நீ பாதா சொல்கிறாங்க பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க டே பார்க்கலாடா சொல்கிறாங்க. சரி நீ பாரு நேச்சு போகிற சொல்கிறாங்க போகக்கூடாது நீ உட்காந்து கொடுத்து ஜம்ப் எழுந்து நான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி வைக்கிறாங்க. என்ன பண்ணுற சொல்லிட்டு வாடா பார்க்கலாம் சொல்கிறாங்க. டே தப்புடா அச்சோ கடவுளே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எழுந்து பார்க்குறாங்க அவரில் போட்டு சரியாக சொல்கிறாங்க. டேய் சொல்கிறாங்க பாரு பார்க்கலாமா சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ தெரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. நான் என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க டே உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மேலே டே நீ எப்போ தானே போய் கேட்டு போனா சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸாக சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸாக ஆமாம் சொல்கிறாங்க. அட பாவி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறாங்க பாஸ் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த பாஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிலாம் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்குது பிரேக்கப் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு பைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐ லவ்ன்ட்டு சொல்லிடுறாங்க. இப்போ அதை ஹீரோ அவங்க அந்த ஆஃபீஸ் ரூமில் நடக்குது. ஜிம் பார்க்குற ஹிம்ஸ்லாம் மாற்றி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு டேரக்டர் திரும்பினாலும் வந்துட்டு அந்த சவுண்டு கேட்டே இருக்குது. ஜிம்முக்கு மாதிரி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்மில் வந்து பிளான் பண்ணி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தாங்க அந்த பாஸ் ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காங்க. அது அப்படி நம்ம ஒன்று ஜிம் பார்த்துட்டாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஜிம் ஆயிடுச்சு லிங்க் பண்ண பார்த்துறாரு. இப்போ விழிச்சு பார்க்குறாங்க பார்த்து சிரிக்கிறாரு. இதை பார்க்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்லி பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டு சீன் என்ன ஆகுது இந்த பக்கம் வீட்டில் டோர் வருது ரிங் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க என்னடா இந்த டைம் டோர் வருது ஆகிட்டுருக்கு. எழுதி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க இன்ஜினா எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதி பார்க்குறாங்க. இப்போ எழுதி பார்க்குறாங்க ஐயோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டே ஃபஸ்ட் டைம் ஷார்ட் வீடியோ பார்த்து இப்போ தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் தெரியுமே நான் ஃபினிக்ஸ் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க இல்லை பண்ண சொல்கிறாங்க. அதை சொல்ல முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டே அதை சொல்கிறாங்க இங்கே பாரு இப்போ யார் டோரில் ப்ரெஷ் பண்ணிட்டு காசு சொல்கிறது ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே இல்லைடா என் அப்பா அம்மாவும் கூட சொல்லிட்டு டக்குனு வழி போய்ட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜிம் நினைச்சிட்டு உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் எழுந்து போயிட்டு அந்த பெஞ்சை வேலை பண்ணிட்டு டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு விடோஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே இருக்குது நம்ம ஜமுக்கு நான் நீங்களா சொல்கிறேன். ஆமாம் ஜிம்மு இங்கே தான் இருக்கான். ஆமாம் அங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. என்ன பண்ணி சொல்கிறாங்க சும்மா கேம் சொல்கிறாங்க. கேமா சரி ஜிம்மு கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. கூட்டிட்டு போங்க வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நினச்சி பார்க்க நல்ல வேலை அப்பா அம்மா நினச்சேன் என் அப்பா மட்டும் இருந்தாங்க அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு பொண்ணு பொறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் நினச்சிட்டு உள்ள வராங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அப்படி மாதிரி உட்காந்து கடவுளே என்ன எனக்கு இது இப்படி வந்துருக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி கடவுள் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. இப்போ ஜம் பார்க்குறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜம்முக்கா சொல்கிறாங்க என்ன ஜே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க